நான் சொல்ல வேண்டும் என்று நினைச்ச முக்கியமான காரியம், அந்த பிரசங்கின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே கேள்வி கேட்கிறாரு, ஏன் நீ காலத்துக்கு முன்பு சாக வேண்டும் என்று கேட்கிறார். God is not interested that you should die prematurely. காலத்துக்கு முன்பு நீ சாக தேவையில்லை. இளைஞனே, நீ பூரண வயதோடு மகிமையோடு ஆண்டவருக்கு என்று வாழ்ந்து முடிக்க வேண்டும். அரைகுறை அஸ்தமனம் அல்ல. சீக்கிரமா நிறைய பேர் கல்லடி தட்டிடுறாங்களே, காரணம் என்ன? அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அனுபவிக்காம ஆத்திரக்காரனுக்கு புத்தி ஜாஸ்தியா கம்மியா? ஆத்திரக்காரனுக்கு என்னது? புத்தி மட்டு. காலத்துக்கு முந்தி நீ சாக வேண்டியதில்லை. வாழ ஆண்டவர் உனக்கென்று ஒரு காலம் வைத்திருக்கிறார். அவர் எதையும் நமக்கு தடை விதிக்கல. தெரியுமா உங்களுக்கு? யோசேப்பு வெற்றி பெற்றதற்கு ஒரு ரகசியத்தை சொல்லும் போது வாரன் வியட்ஸ்பி என்ற ஒரு அழகா சொல்றாரு, he knew the secret of postponing the pleasures. ஆசையை ஒத்தி போட கற்றிருந்தான். அவன் கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆச்சு. போர்த்திபாரின் மனைவி தொந்தரவு பண்ணும் போது அவன் அதுக்கு இணங்கல, ஆசையை ஒத்தி போட்டான். நல்லா கல்யாணம் ஆச்சு, அழகான குழந்தைகள் பிறந்தாங்க, ஒன்றும் குறைவில்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் சந்தோஷத்தை களவாடி விடுவார்கள் என்று பிசாசு உன்னிடம் சொல்லுவான். ஏமாந்து விடாதே. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் a joy killer. நிரந்தரமான சந்தோஷம், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு, completeness, the joy that God gives is a complete joy. பூரணமான சந்தோஷம். சந்தோஷமா இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். பில்லி கிராம் அடிக்கடி சொல்வார், the most happiest man in the world is a Christian. The most happiest man is a Christian. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? சினிமா பார்க்குறவங்கள, சினிமாவில் இருக்கிற நடிகர்களுக்கு பின்னால் போகிறவங்க இல்லை, கட்சிக்கு பின்னால் போகிறவங்க இல்லை, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் வாழ்க்கையில் நிரந்தரமாய் சந்தோஷமாக இருக்க முடியும், சந்தோஷத்தின் கொடுமுடியை தொட முடியும். அதனால் காலத்துக்கு முன்னால் நீ சாக வேண்டாம். ரெண்டாவது நான் சொல்லணும்னு நினச்சது, நிறைய பேர் நம்ம பாவத்தில் இன்னும் தொடர்கதையாக அதை செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கணும்னு விரும்புகிறோம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பொல்லாப்பு செய்வதற்கு மனுபுத்திரரின் இதயம் உக்கிரம் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அப்போ 5ஆம் அதிகாரம் இல்லை, அந்த அனனியா சஃபீரால் தம்பதிகளில் அவங்க 2 பேரும் தப்பு பண்ணவங்க என்ன செய்தாங்க? அடுத்தடுத்து என்ன பண்ணாங்க? கோயிலில் பெட்டி செஞ்சாங்க. நான் நினைக்கிறேன் கோயிலுக்கு எதிரவே ஒரு பெட்டி செய்கிறவங்க கடை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் கற்பனை புரியுதா? ஏதோ அன்னினா சஃபீரா மட்டும் ஆண்டவர் அடிச்சாரு, அன்னைக்கு அடித்த மாதிரி இங்கே அடித்தா இங்கே யாரும் உட்காந்துருக்க முடியுமா? யாரும் நிற்க முடியாது. நம்ம யாரும் நிற்க முடியாது. செத்து விழுந்தவங்களுக்கெல்லாம் பெட்டி செஞ்சால் ஊரெல்லாம் கல்லறை தான் இருக்கும். என்ன விளங்கலையா? நாம் செய்கிற தவறுகளுக்குரிய தண்டனை உடனுக்குடன் கிடைக்காம இருப்பதினால் மனுபுத்திரன் இதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது. வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு நான் இதை எச்சரிப்பாக சொல்கிறேன், இந்த துணிகரம் உனக்கு வேண்டாம். கடவுளோடு நீ விளையாட முடியாது. யூ cannot play with God. You cannot play hide and seek with God. இவ்வளோ நேரம் நான் பேசினது தான் ஒரே ஒரு எச்சரிப்பை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். மனுபுத்திரர் துணிகரம் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சபையில் இருக்கும் விசுவாசிகள் துணிகரம் கொண்டிருக்கிறார்கள். வேசி கள்ளர்களும் திருடர்களும் எல்லாரும் முஸ்திபா சபையில் இருக்கிறாங்க. இந்த தேவன் பரிசுத்தர் பற்றி எறிகிற அக்கினி என்று தெரியாமலே துணிகரம் கொண்டிருக்கிறார்கள். இது பரிசுத்தமுள்ள ஆலயம், இது பரிசுத்தரின் இருப்பிடம், அவருக்கு பணிவிடை செய்கிறவர்கள் பரிசுத்தம். கோயில் கூட்டியாரிலிருந்து பேராயர் வரைக்கும் அத்தனை பேர் யாராக தான் இருக்கணும்? மரியாதையா பரிசுத்தராக இருக்கணும். இல்லைன்னா அந்த சபையில் அவங்களுக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. கேட்குறீங்களா? மனம் போல வாழ்ந்துட்டு இந்த சபைக்குள்ள நீங்க வர முடியாது. இன்றைக்குள்ள பிரச்சனை, நம்முடைய சபைகளில் தேவ பயம் இல்லை. The greatest casualty is the eclipsing of the fear of God. துணிகரம் கொண்டிருக்கிறார்கள். இந்த துணிகரம் நமக்கு வேண்டாம். மற்றவங்களை பற்றி அக்கறைப்படாதீங்க. இந்த ஆண்டு வரை நான் நோகடிக்க மாட்டேன். துணிகரமாக மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவத்துக்கும் அது அடியேனை விலக்கி காரும். அப்பொழுது பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். தாவீது அவன் செய்கிற முக்கியமான ஜெபம் இது 139ஆம் சங்கீதத்தில். ப்ளீஸ் லார்ட் prevent me from darling sin and the daring sin. மறைவான குற்றம், துணிகரமான பாவத்துக்கு என்னை நீங்களாக்கும்.
மறைவான குற்றத்தை செய்து கண்டுபிடிக்கப்பட்ட போது துணிகரமாக மாறிவிடுகிறார்கள். எல்லாருக்கும் அப்படிதான் பிரச்சனை. இப்போ நாளைக்கு மறைச்சு செய்வாங்க, கண்டுபிடிச்சிட்டா என்ன உலகத்தில் ஏன் யோக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு பண்ணிட்டேன்னு எவனும் ஒத்துக்கிறது இல்லை. புரியுதா புரியலையா? நல்லா கேட்குறீங்களா? நல்ல வாலிப தம்பிமார் உற்சாகமாக கேட்குறீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் போகிற இடத்துல உங்கள் சபை பரிசுத்தப்படுத்துவதற்காக உங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். நீங்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இளைஞர்கள் சேர்ந்து ஜெபிக்கணும். உங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற அண்ணன்மாரோட தொடர்பு வைக்க வேண்டும். வேதத்தை உருக்கமாக சேர்ந்து கற்றுக்கொள்ளணும். இந்த 2 காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றதில் மனம் திரும்பாத இளைஞர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்துங்க. உங்கள் பகுதியில் இருக்கிற புறஜாதியாருக்கானுடைய அன்பை பற்றி சொல்ல ஆரம்பிங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் சபைகளில் தீ பற்றி எரியும், எழுப்புதல் என்னும் தீ பற்றி எரியும். இந்த மீட்டிங் நான் வந்து என்னுடைய நோக்கம் அதுதான். ஏதோ ஒரு கதை சொல்லி 2 மாவை அரைச்சிட்டு போகணும் நான் வரல. தூத்துக்குடி பேராயத்தில் எழுச்சி வருவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், மனம் திரும்புகிற 2 பாவி நிமித்தம் சபையிலே பெரும் எழுச்சியின் கொண்டாட்டம். இது பின்னது என்னுடைய வசனம், முன்னது வேத வசனம். உங்களால் உங்கள் குடும்பத்தில் எழுச்சி, மனம் திரும்பாத பெற்றோர், மனம் திரும்பாத உடன் சகோதரர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பாத தோழிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். உங்கள் தெருவில் இருக்கிற வாலிபர்கள் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை கண்டு அதிர்ந்து போய் இவனை மாதிரி நானும் மாறணுமே அப்படின்னு உஜாலாவுக்கு மாறணும். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். நடக்குமா? இன்னைக்கு என்ன படித்தோம்? காரியத்தின் கடைசி தொகையை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சோரன் கிர்கெகார்ட் என்கிற தேவனுடைய மனுஷன் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதை நீ அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். லைஃப் மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட் பேக்வேர்ட் அண்ட் லிவ் ஃபார்வர்ட்னு சொன்னான். வாழ்க்கையை முடிவிலிருந்து பார்க்கணும், ஆரம்பத்திலிருந்து வாழ துவங்கணும்னு சொன்னார். லைஃப் மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட் பேக்வேர்ட் அண்ட் லிவ் ஃபார்வர்ட். சொல்லுங்க பார்க்கலாம். லைஃப் மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட் பேக்வேர்ட் அண்ட் லிவ் ஃபார்வர்ட். இன்னைக்கு நம்ம காலையில் கேட்ட வசனம் என்னது? வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கும் போது கண்ணின் காட்சி, வாலிபனே உன் இளமையில விருப்பம் போல நடந்தாலும் எல்லாவற்றை குறித்து கடைசியில் எங்க கொண்டு வந்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகினாலே ஜாக்கிரதையாயிருன்னு சொன்னார். வாழ்க்கையின் முடிவை பற்றி பேசணும். ஒரு வாலிபன் எப்படியெல்லாம் வாழ்ந்து முடித்து விட்டு எல்லாம் மாயை என்று சொன்னானோ அதை அறிந்து கொண்டு இந்த மாயான உலகத்தில் மெய்மையை பிடித்துக் கொள்வதற்காக வழி நடத்தப்பட்டோம். So the summary of my today's preaching was understand the life from backward and live forward. சோரன் கிர்கெகார்ட் என்கிற பிரசித்தி பெற்ற சிந்தனையாளன் சொன்ன வார்த்தை இது. வாழ்க்கையை முடிவிலிருந்து பார்க்கணும், ஆரம்பத்திலிருந்து வாழ துவங்கணும்னு சொன்னார். உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க்கையின் முடிவு என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? எப்படி வாழணும்? இனி ஜாக்கிரதையாக வாழணும். அதாவது கையில் ஒரு 10 ரூபாய் மட்டும் இருக்குன்னா இவ்வளோ கவனமாக செலவழிப்போம் இல்லை? ரொம்ப நுணுக்கமாக செலவழிப்போம்ல. கை நிறைய காசு இருந்துச்சுன்னா எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு தெரியாது, ஒன்றும் விலை பேசவும் தெரியாது, கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் 10 ரூபாய் இருக்கிறவங்க கரெக்டாக இன்னைக்கு வேண்டியது என்ன, 3 ரூபாய்க்கு ஒரு மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்சமாக காசு இருந்தால் கவனமாக செலவழிப்போம். இன்றைக்கு நமக்கு தேவை அந்த மிக முக்கியமான அறிவு. வாழ்க்கையின் முடிவு என்ன என்பதை தெரிந்து கொண்டு ஆரம்பத்திலிருந்து மிகுந்த ஜாக்கிரதையோடு நீங்கள் நடக்க துவங்கினால் ஆண்டவரோடு உங்களை சேர்த்து வைக்கும். கடைசியில் வந்து நட்டாத்தில் என்ன செய்யாது, உங்களை கைவிடவே விடாது. அல்லேலூயா. சரி, முடிவா ஒரே ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறேன், 3 நிமிஷத்தில் சொல்லணும்னு விரும்புகிறேன். லூக்காவின் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வாலிபன், எல்லாரும் அவனுக்கு வச்ச பேர் கெட்ட குமார்னு, வேதத்தில் அவனுக்கு வச்சிருக்கிற பேர் இளையகுமார். ஆனால் நான் அவனை கெட்ட குமார்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அதிகாரத்தில் கெட்ட குமார்ன்றது அண்ணன். நிறைய பேர் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இளைஞனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேட்ட கதையினுடைய சாராம்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன பண்ணான், இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு அப்பாட்ட என்ன செய்கிறான், சொத்தை கேட்குறான், வாங்கிட்டு போகிறான். அப்புறம் என்ன செய்தான், மனம் போல அதை ஜீவனம் பண்ணினான். அந்த அதிகாரத்தை எடுத்துக்குவீங்களா? 15ஆம் அதிகாரத்தை, லூக்கா 15ஆம் அதிகாரம், உலகத்தின் மிகச்சிறந்த சிறுகதை. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதின இந்த ஓமை தான் சொல்கிறாங்க. அநேக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்தானா, என் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். தகப்பனும் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 13ஆம் வசனத்திலே அதை கொண்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். He spent them in a wrong way. துன்மார்க்கமாய் அவைகளை செலவு பண்ணி என்ன செய்தான்,
பணம் குட்டி போடுமா? கரையுமா? கற்பூரம் போல கரையும் பணம். தன் ஆஸ்தியை எல்லாம் அழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவன் வாழ்ந்த பூமியில் தரித்திரம் தாண்டவம் ஆடியது, பஞ்சம் உண்டாயிற்று. ஆவிக்குரிய தரித்திரமும் பொருளாதார தரித்திரமும் அவனோடு சேர்ந்து கொண்டது. ஆவிக்குரிய தரித்திரம் தகப்பனை விட்டு அவன் தான் தோன்றித்தனம் என்னும் கப்பல் ஏறி போனது. இது அவனுடைய ஆவிக்குரிய தரித்திரம். துன்மார்க்கத்தில் செலவழித்ததனால் இப்பொழுது அவனுக்கு வந்திருக்கிற தரித்திரம் பொருளாதார தரித்திரம். Spiritual bankruptcy always leads you to economical bankruptcy. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? He was looking for a temporary asylum. அவனுக்கு ரோஷம் உள்ளவன், இனி அப்பனுடைய வீட்டுக்கு எப்படி போறது? எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, மானம் இருக்குது. மானம் தான் கப்பல் ஏறி போச்சே. இப்ப என்ன செய்தானா, பன்றி மேய்க்கிறவனிடத்தில் போய், பன்றி வைத்திருந்த முதலாளியின் இடத்துல போய் எனக்கு பன்றி மேய்க்கிறதுக்கு உதவி செய்யன்னு சொன்னானா. ஒரு யூதன் அடிமையாக இருக்கக்கூடாது, ஒரு யூதன் பன்றி மேய்க்க கூடாது, பன்றி வளர்க்க கூடாது, பன்றியை சாப்பிடக்கூடாது. அவனுடைய கண்ணியமே போச்சுது. இப்ப பன்றி மேய்க்கிறவனா இருக்கிறான், பன்றி தின்கின்ற தவிட்டினால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தா அது கூட அவனுக்கு கொடுத்து வைக்கலையாம். இந்த பன்னி கூட்டத்தில் அவன் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பன்னி இன்னொரு பன்னியை பார்த்து சொல்லிச்சான், பண்ணி நம்ம பன்னி கூட்டத்துக்கு ஒரு புது பன்னி வந்திருக்குன்னு சொல்லிச்சான். விகாரமாய் போனான், தன் கண்ணியத்தை கூட இழந்து போனான். He lost his dignity. அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என் வீட்டில் எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கு கூட நல்ல ஸ்கொயர் மீல் கிடைக்குதே, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே. அது வரைக்கும் அவன் புத்தி தெளியல, மயக்கத்தில் இருந்தான். பாவம் என்பது ஒரு போதை, அது உன்னை மயக்கும், அது உன் கழுத்தை நெருக்கும், உன்னை கொன்று போடும். அந்த போதையிலிருந்து எப்போ வெளியே வந்தான்? பன்றி தின்கின்ற தவிட்டினால் கூட தன் பசியை போக்க முடியாத நிலை வந்த போதுதான் என் தகப்பன் வீட்டை நினைத்து பார்த்தான். எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனு கூட நல்ல திருப்தியான திவ்யமான சாப்பாடு கிடைக்குதே, போவேன் என்று தீர்மானித்தான். எழுந்தான், நடந்தான். தூரத்தில் அப்பா பார்த்தார், வந்து கட்டிப்பிடிச்சு சந்தோஷமா அவனை ஏற்றுக்கொண்டு போய் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு ராஜவஸ்திரம் தரித்து மோதிரம் போட்டு செருப்பு கொடுத்து, இவ்வளவு நாள் ஒண்ணுமே இல்லை, கோமணத்தோட போயிருப்பான்னு நினைக்கிறேன் நான், இல்லைன்னா பர்முடாஸோட போயிருப்பான். இன்னைக்கு உள்ள மாடர்ன் யங் பர்சனாக இருப்பான். கிழிஞ்சு போன நாத்தம் எடுத்த ஒரு டிஷர்ட்டை போட்டு வீட்டில் போய் சேர்ந்துருப்பான். நிறைய தாடி முளைச்சு போயிருந்துருக்கும். அருவருப்பா போய் சேர்ந்தான். அவனை கட்டி பிடிச்சி அணைச்சி, குளிச்சுட்டு வா உன்னை அணைக்கிறேன்னு சொல்லலை. என் மகன் காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்ன செய்தான், நான் விழா எடுத்தானா. அப்ப அண்ணங்காரன் என்ன செய்தானா, வேசிகளிடத்தில் துன்மார்க்கமாய் விரயமாக்கின இவனுக்கு எதற்கு இந்த விழா? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 13ஆம் வசனத்திலே துன்மார்க்கமாய் அழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் முன்ன பின்ன பார்க்காதவன் என்ன செய்யறான், சரடு விடுறான். இவன் ஏதோ நேரடியா பார்த்த மாதிரி, படம் எடுத்த மாதிரி, பேசிக்கிட்டு அவன் போகும்போது இவன் ஏதோ ஒரு வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு எடுத்த மாதிரி அவன் பேசிட்டு இருக்கிறான், கப்சா விடுறான். இது நிறைய பேர் செய்கிற தவறு. யூகங்கள். ஒருவன் பிடிக்கலன்னா அவனை பற்றி நம்ம யூகம் பண்ணுறது. அப்பாட்ட கேட்குறான், இவ்வளோ நாள் இருந்தேன், எனக்கு என்னைக்காவது சாப்பாடு போட்டியான்னு கேட்குறான். அப்போ அவர் என்ன சொன்னார், எல்லாம் உன்னுடைய தானே, என் பக்கத்தில் இருந்து நீ இதை அனுபவிக்கலையே. தூரத்தில் இருக்கும்போது அப்பா வீட்டில் சாப்பாடு இருக்கும்னு இளையகுமாரனுக்கு தெரியுது. அப்பா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே அப்பா எனக்கு இவ்வளவு செய்ய முடியும்னு யாருக்கு தெரியல? அண்ணங்காரனுக்கு தெரியல. யாரு கெட்ட குமாரன்? இளையவனா மூத்தவனா? மனம் திரும்பின பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கும்போது, மனம் திரும்புகிற பாவியை பார்த்து தன்னுடைய சுயதி நிமித்தம் பல்லை கடிக்கிறானே இவன் கெட்ட குமாரன். புரியுதா புரியலையா? நீங்க உண்மையிலே மனம் திரும்பினீங்கன்னா இன்னொருவன் மனம் திரும்பினால் சந்தோஷப்படுவீர்கள். இன்னொருத்தன் விழுந்து போச்சுன்னா அதை பற்றி கொண்டாடுறது, அதை பற்றி பத்திரிகையில் எழுதுறது சில பிரசங்கிமாருக்கு தொழிலாவே போச்சு. எவன் விழுந்து போனாலும் அவன் எழுந்து நிற்பதற்கு நான் உதவி செய்வேன். அவன் எவ்வளவு ஆழத்தில் விழுந்து போனாலும் எனக்கு அக்கறை இல்லை. நான் நம்புகிற ஆண்டவர் விழுந்தவனை தூக்கி விடுகிறவர், நெறிந்த நாளனை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர். அதனால உங்க பக்கத்துல விழுந்து போன வாழ்க்கை நடத்துகிறவர்கள் என்ன செய்யுங்க, தூக்கி விடுங்க. சேற்றிலிருந்து செந்தாமரை மலராக அவர்களை மாற்றுங்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரத்தை போல சோபிப்பார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. என்ன செய்யலாமா? இளைய குமாரனை போல, இளைய குமாரத்தியை போல வாழ விரும்புகிறீர்களா? மூத்த அக்கா மாதிரி வாழணும்னு விரும்புகிறீங்களா? சொல்லுங்க.
அது ஆண்பாலாகவும் இருக்கலாம், பெண்பாலாகவும் இருக்கலாம். முடிச்சிட்டேன் என்னுடைய செய்தியை. எப்படி போக போறீங்க? மண்ணாத்து பூச்சி மாதிரி போக போறீங்களா? புழு மாதிரி போக போறீங்களா? பன்னி மாதிரி போக போறீங்களா? பன்னி கிறிஸ்தவர்கள், பாம்பு கிறிஸ்தவர்கள் விஷத்தை உள்ள வச்சிருப்பாங்க, வெளியில நல்லா தான் இருப்பாங்க. பாம்பு கிறிஸ்தவர்கள், பச்சோந்தி கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. கோயிலில் வந்தா பக்தியா இருப்பாங்க, வெளியே போனோம்னா அவங்க அடிக்கிற லூட்டியை பார்த்தீங்கன்னா, பேர் எஸ்தர், பேர் ஜான்சன், அடிக்கிற லூட்டியை பார்த்தா அவனுக்கும் அவன் கழுத்தில் போட்டிருக்க சிலுவைக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்களுக்கு பேர் கெமிலியன் கிறிஸ்டியன்ஸ். பட் ஐ பிலீவ் இன் பட்டர்ஃப்ளை கிறிஸ்டியன்ஸ். கடைசியாக கேட்குறேன், ஆர் யூ a butterfly? Are you a butterfly? Do you want to be a butterfly? Or you want to be a pig? A hippopotamus. சாக்கடையில் தான் இருக்கும் அது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஜெபம் பண்ணலாமா? மண்டிட்டு ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நான் ஒரு பாம்பு கிறிஸ்தவன் அல்ல சுவாமி, நான் ஒரு பச்சோந்தி கிறிஸ்தவன் அல்ல, நான் ஒரு பன்றி கிறிஸ்தவன் அல்ல, நான் ஒரு பட்டாம்பூச்சி கிறிஸ்தவன். வாய் திறந்து பேசுவியா தங்கச்சி? தம்பி, நான் உமக்காக பறக்கணும் சுவாமி. நான் சேற்றிலே இனிமேல் மூழ்கி வாழ்ந்தது போதும், சேற்றிலே முத்து குளித்தது போதும். நான் மலர்களின் மீது தவம் இருக்க விரும்புகிறேன், உம்முடைய வேதத்தின் தேனை உறிஞ்ச விரும்புகிறேன், உலகுக்கு மனம் சேர்க்க விரும்புகிறேன், கெட்டுப்போன உலகத்தை அழகுபடுத்த விரும்புகிறேன். என் நிமித்தம் வேறு யாரும் கெட்டு போவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் யாருக்கும் இடரலாக வாழ மாட்டேன். இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார், அவரோடு கூட நான் பரிசுத்தமாய் வாழ முடியும், என் வாழ்க்கையை வெற்றியாய் ஓடி முடிக்க முடியும். எங்கெங்கெல்லாம் முன்பு தோற்று போனேனோ அங்கெல்லாம் நான் சிகரம் தொட வெற்றியோடு நான் பவனி செல்லலாம். எங்கள் சபையை என்னை கொண்டு பரிசுத்தமாக்கும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உம்மோடு பேசும் அந்த தவியாத தாகத்தை எனக்கு தாரும் சுவாமி. உம்மோடு நான் பேசட்டும், நீர் என்னோடு பேசட்டும். ஆவியானவரின் நிறைவோடு கூட இந்த உலகத்துக்குள் நான் புகுந்து செல்லட்டும். வெற்றி மேல் வெற்றி வாங்கி முன் செல்லும் வாழ்க்கையின் ரகசியத்தை எனக்கு கற்றுத்தாரும். அது உம்மோடு சேர்ந்து நடப்பது. நீர் இல்லாமல் ஒரு வினாடி கூட இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது. உமக்கு பிரியமில்லாததை செய்து ஒரு மணித்துளி கூட என்னால் மகிழ்ந்திருக்க முடியாது என்கிற உள் உணர்வை எனக்கு தாரும். என்னுடைய கடந்த கால பாவங்களை எனக்கு மன்னியும், என் அடிமைத்தனங்களை எனக்கு மன்னித்து, என் அருவருப்புகள் நீங்க உம்முடைய சுத்தமான வார்த்தை என்னும் ஜலம் தெளித்து என்னை சுத்தமாக்கும். உம்முடைய ஆவியை எனக்குள் வைத்து உம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு கீழ்ப்படிவதற்கான கிருபை எனக்கு தாரும் சுவாமி. அழகுபடுத்தும் ஆவியானவரே, எனக்குள் வந்து வாழ்ந்து உமது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நான் மறுரூபமாவதற்கு என்னுடைய மனதை நீர் ஒழுங்குபடுத்தும், அழகுபடுத்தும். நான் ஒரு புத்தம் புது படைப்பாக அடியோடு மாறுவதற்கு தினமும் எனக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒரு வினாடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? அப்படி அர்ப்பணித்தவங்க மட்டும் எந்திரிச்சு நீங்க பார்க்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாட் அ ஜெனரல் ப்ரேயர். ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணித்திருக்கிறேன். அடுத்தவங்களை பற்றி பார்க்காத. இஃப் யூ ஹவ் மேட் அ டிசிஷன் டு காட், கம் ஆன், ஸ்டாண்ட் அப். திஸ் இஸ் யோர் டைம் டு மேக் அ வேர்டிக் ஃபார் காட். வேறு யாராவது உண்டா? இனி எழும்புறதை நான் நம்ப மாட்டேன். தைரியமாக எழுப்பி நில்லு. அவனுடைய சமூகத்தில் ஒன்று சமூலமாக ஒப்புக்கொடு. ஆண்டவர் ஒன்று கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். புழுவாக நெளிஞ்சி 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 அசுத்தத்தில் அருவருப்பில் இருக்கிறத விட ஒரு நாள் வாழ்ந்தாலும் வண்ணத்து பூச்சி போல, பட்டாம்பூச்சி போல நான் பறக்கணும் சுவாமி. ஆண்டவரே, தீர்மானித்திருக்கும் இந்த இளம் உள்ளங்களை ஒரு வார்த்தையால் முத்தரித்து அழகுபடுத்தி நீர் அவர்களுக்கு சொந்தம், அவர்கள் உமக்கு சொந்தம் என்கின்ற பந்தத்தோடு நீர் அனுப்போ சுவாமி. உயிர்த்தெழ பண்ணும் ஆவியானவர் புதிய மனிதனை அவர்களுக்குள் நித்தம் புதிதாக படைப்பித்து உடைய வார்த்தையினால், உமக்கு கீழ்ப்படுகின்ற கீழ்ப்படுதலினால், உமக்கு பிரியம் செய்வதினால், உம்மால் உயர்த்தப்படுவதினால் வருகிற கனத்தையும் மாட்சிமையும் இவர்களுக்கு நீர் மானாவாரியாக அள்ளித்தாரும். உம்முடைய கிருபைக்கு, முத ஆளுமைக்கு, முத அலங்கரிப்புக்கு, முத அரசாட்சிக்கு இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் இப்படி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா